கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கலையறிவியல் கல்லூரி மாணவிகளின் முயற்சியில் உருவாக்கப்பட்ட நாப்கின் ஸ்மார்ட் பின் என்ற சூரிய சக்தியில் இயங்கும் நாப்கின் எரிப்பு இயந்திரம் சித்தாபுதூரில் உள்ள கோவை மாநகராட்சி பெண்கள் உயர்நிலைப் பள்ளிக்கு வழங்கப்பட்டது. கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கலையறிவியல் மற்றும் கல்லூரி மாணவர்களின் முயற்சியில் உருவாக்கப்பட்ட நாப்கின் ஸ்மார்ட் பின் என்ற சூரிய சக்தியில் இயங்கும் நாப்கின் எரிப்பு இயந்திரம் சித்தாபுதூரில் உள்ள கோவை மாநகராட்சி பெண்கள் உயர்நிலைப் பள்ளிக்கு வழங்கப்பட்டது. பெண்களின் மாதவிடாய் கால சுகாதாரத்திற்கு உதவும் வகையிலும் பயன்படுத்தப்பட்ட நாப்கின்களை பாதுகாப்பாகவும் முறையாகவும் அகற்றும் நோக்கத்திலும் இந்த இயந்திரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முழுமையாக சூரிய சக்தியில் இயங்குவதால் மின்சாரம் தேவையில்லை. மேலும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்தவும் இது உதவுகிறது. நிகழ்ச்சியில் கோவை மாநகராட்சி ஆணையர் கட்டாரவி தேஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நாப்கின் ஸ்மார்ட் பின் இயந்திரத்தை பள்ளி பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். பின்னர் அவர் அனைவரது மத்தியிலும் கூறியதாவது: பெண்களின் உடல்நலம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கழிவு மேலாண்மைக்கு உதவும் வகையில் மாணவிகள் உருவாக்கிய இந்த கண்டுபிடிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. சமூக தேவைகளை பூர்த்தி செய்யும் புதுமையான தொழில்நுட்பங்களை மாணவிகள் தொடர்ந்து உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சூரிய சக்தியில் முழுமையாக இயங்கும் இந்த ஸ்மார்ட் பின் மின்சாரமின்றி செயல்படுவதோடு பயன்படுத்தப்பட்ட நாப்கின்களை சுகாதாரமான முறையில் எரித்து அகற்றி சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார். இந்த நிகழ்ச்சியில் SNRSense அறக்கட்டளையின் தலைமை செயல் அலுவலர் CV ராம்குமார், தலைமை நிர்வாக அலுவலர் T மகேஷ்குமார் மற்றும் கோவை மாநகராட்சியின் முதன்மை கல்வி அலுவலர் R குணசேகரன் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவிகளின் புதுமை முயற்சியை பாராட்டினார். கல்லூரி முதல்வர் முனைவர் கி சித்ரா, SNRSense அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் முனைவர் சுந்தர் ராமகிருஷ்ணன் ஆகியோரது வழிகாட்டுதலின்படி நாம் வாழும் சமுதாயத்திற்கு பயனுள்ள செயல்களை செய்ய வேண்டும் என்ற தொடர்ச்சியான ஊக்கமும் இத்தகைய கண்டுபிடிப்புகளை முன்னெடுக்க உந்து சக்தியாக அமைந்துள்ளதாக மாணவிகள் குறிப்பிட்டனர். என்னோட பேர் ரித்திகா. நான் ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமனில் படிக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் இந்த சோலார் நாப்கின் ஸ்மார்ட் பின் எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. அது ஒரு சோலார் பேஸ்டு இன்சினரேட்டர். ஸோ இதுக்கு காலேஜ் எங்களுக்கு ரொம்ப மெயினாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எங்கள் பிரின்சிபல் மேம், எங்களோட ட்ரஸ்டி அண்ட் எங்கள் டிபார்ட்மெண்ட் அண்ட் மென்டார் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே எங்களுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணி இதை ஒரு ப்ராடக்டாக இன்றைக்கி வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஸோ இது நாங்கள் சொசைட்டியில் ஒரு சொசைட்டிக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனாக தான் நாங்கள் இந்த ப்ராடக்டை பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட மெயின் எய்மே நம்ம சொசைட்டியில் இருக்கிற பொல்யூஷன், இந்த நாப்கின்ஸ்னால இருக்கிற பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் எஸ்பெஷலாக நாங்கள் இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் நிறைய ஃபீமேல் சைல்டு ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், ஹாஸ்டல்ஸ் எல்லா இடத்துலையுமே. ஸோ இது இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எலக்ட்ரிசிட்டியை விட சோலார் என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் நாங்கள் ஸோ இது மினிட்ஸ் எடுக்கும் சார் ஒரு சைக்கிளுக்கு. ஸோ இது 6 months ஆச்சு இந்த ப்ராடக்ட் நாங்கள் ஃபினிஷ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அண்ட் இது ஒரு நாளைக்கு ஒரு 32 சைக்கிள்ஸ் ரன் பண்ணலாம். ஒரு சைக்கிளுக்கு அபவுட் 2 to 3 பேட்ஸ் நம்ம பர்ன் பண்ணலாம். ஸோ ஒரு சைக்கிள் அபவுட் 7 minutes எடுக்கும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ இவ்வளோ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நாப்கின் பர்ன் ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட் சொசைட்டிக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த ப்ராடக்டோட பேர் நாப்கின் ஸ்மார்ட் பின். இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுன்னா, என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டிக்காக சோலார் பேஸ்ட் இன்சினரேட்டர் யூஸ்டு நாப்கின் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ இந்த நாப்கின் இப்போ நம்ம நிறைய ஃபில்டர்ஸ், ஆக்டிவேட்டட் ஃபில்டர்ஸை, யூனிக் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அவாய்ட் பண்ணுது இந்த ஃபில்டர்ஸை. ஸோ இதை நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, எங்களோட காலேஜோட சோஷியலி ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் எங்கள் காலேஜோட எய்மு. ஸோ அதோட மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை நோக்கி இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு கார்ப்பரேஷன் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுக்கு டெடிகேட் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட் உருவாக்குறதுக்கு ரொம்ப முழுத்தனமாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட இன்னோவேட்டிவ் பவர், மென்டாரோட சப்போர்ட், அப்புறம் எங்களோட மேனேஜிங் ட்ரஸ்டி டாக்டர் சுந்தர் ராமகிருஷ்ணன் மற்றும் ஸ்ரீ CV ராம்குமார் மற்றும் மகேஷ்குமார் அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மாரல் சப்போர்ட் அஸ் வெல் அஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு பண்ணுறதுக்கு நிறைய உதவி இருக்காங்க. கார்ப்பரேஷன் கமிஷனர் முனிசிபல் சிட்டி கமிஷனர் இதுக்கு ஒரு முனைப்போடு இதை இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அனைவரின் சார்பிலும் அவர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி.
ஸோ நிறைய மிஷின்ஸ் இருக்கிறதுனாலும் சார் இது வந்து சோலார் பேஸ்ட் இன்சினரேட்டர் 2-in-1. இது வந்து சோலார்லேயும் ஒர்க் பண்ணும், எலக்ட்ரிசிட்டிலையும் ஒர்க் பண்ணும். ப்ளஸ் இந்த நான் சொன்ன மாதிரி ஃபில்டர்ஸ் இருக்குது, ஆக்டிவேட்டட் ஃபில்டர்ஸ் இருக்குங்க. இந்த ஃபில்டர்ஸ் யூனிக், அதனால எக்காலஜிக்கு இல்லை என்விரான்மெண்டல் பொல்யூஷன் நிறைய இதை கட்டுப்படுத்தி வெளியில் அனுப்புறது. அதுதான் இதோட 2 யூனிக். இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ப்ராடக்டோட பேட்டன்ட் இன்றைக்கி எங்களுக்கு கிராண்ட் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு சந்தோஷமான தருணம் எங்களுக்கு. ப்ளஸ் இந்த காஸ்ட் வைஸ் வந்து நம்ம கொஞ்சம் எக்கனாமிக்கலாகவும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். காஸ்ட் டீட்டெயில்ஸ் பின்வரும் காலத்தில் நாங்கள் வெளியிடுவோம்.